ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அம்மா ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக எங்கள் அம்மா வைப்பாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான். இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30லேருந்து 40 வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இதை விட பாதி அளவு எடுத்தால் போதும். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு 6லேருந்து 7 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து வந்து இதில் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகா கிட்ட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 தக்காளி, சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா. பெரிய சைஸ்னால் ஒரு 2 தக்காளி சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த தக்காளி வந்து லைட்டாக மேஷ் ஆன மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். அப்படின்னா மீன் குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிளாஸ் கணக்குனா ஒரு 4லேருந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் பொடி உப்பு சேர்க்குறதா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி பொடி, தனி கொத்தமல்லி பொடி தான் இது. இது வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான். இதுவும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியும் கூட. எல்லாத்தையுமே ஒரே நேரத்துலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிற வரைக்கும் தான் டைமு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வதக்காமல் இந்த பொடியை டேரெக்டாக சேர்க்குறது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃபிஷ்ஷையும் நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம். பொதுவாக எல்லாருமே ஃபிஷ் குழம்புக்கு கடைசியாக தான் சேர்ப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்போதுமே ஃபஸ்ட்டே சேர்த்துருவாங்க. மசாலா எல்லாம் சேர்த்த உடனே சேர்த்துருவாங்க. ஆனால் உடையவே உடையாது. ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லே எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கரண்டியை வச்சு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இனிமேல் கிண்டவே கூடாது. கரண்டியை வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். மீன் குழம்புனாலே மாங்காய் சேர்க்காமல் எப்படி, மாங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மாங்காய் வந்து நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்ததும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு. அவ்வளோதான்.
இப்போ இதை நல்லா குக்காகி வரட்டும். பாருங்கள், இந்த ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அம்மா பண்ணுற மாதிரி இதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் போதும். கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படின்னா மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்டான எங்கள் அம்மா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நான் சொன்னல பாருங்கள், மீன் கொஞ்சம் கூட உடையவே இல்லை, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இந்த லைட்டாக 2 சைடும் துணியை வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் உடையவே உடையாது, பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சுட சுட சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மீன் குழம்புல உள்ள பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா குக்கிங் தான் பெஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் வரப்போகுது, அது எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.